இந்த நாளில் நாம் தூய ஆவி பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். பெந்தகோஸ்தே திருநாள். பெந்தகோஸ்து அவங்க கேட்டால் நம்ம அலட்சியாக இருக்கும். பெந்தகோஸ்து சபைகளை பார்த்து நமக்கு அந்த அலட்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்றைய நாளிலே தாயார் திருச்சபை பெந்தகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த தூய ஆவி பெருவிழாவில், பெந்தகோஸ்து பெருவிழாவில் நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவி நமக்குள்ள இன்னும் அதிகமாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுவோம். தூய ஆவியால் நமக்குள்ளே திருமணத்தின் போது பொழுது பூசும் போதும் நிறைவாக ஒழிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்வோம். நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டவங்க அவங்க உணர்வோம். அபிஷேகம் செய்யப்பட்ட மக்கள் திருக்கூட்டமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு உணர்வோம். ஆகவே எல்லோரும் இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக இருப்பதை உணர்ந்து தூயாவுடைய செயல்பாட்டிலே இணைத்து வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த தூய மர நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களை முறையை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லா இறைவனிடமும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எல்லா மக்களின் நாடுகளில் உள்ள உமது அனைத்துள்ள திருநாவியை புனிதப்படுத்துகின்றேன். உலகில் திக்கிடும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதல்வரால் அறிவிக்கப்பட்ட காலத்தில் செய்தது போல இக்காலத்திலும் அவரது தூயாவியார் அருளால் நம்பிக்கையான தேவரை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்தாண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நன்றி வழியாக கொடுக்கிறவர்கள் கே. பிரேம்குமார், பிரசன்னா, லட்சுமி அவருடைய 30வது திருமண ஆடைகளை நன்றி செலுத்தியிருக்கிறார். டேவிட் ஜான் பாஸ்கோ, ஷோவா, அருத்தந்தை ஜாமிக், வளன், மணல் அவருடைய குறிப்பிட்ட நாள். நிகரிகா, வலூரி, ராஜேஷ், ஆரோப்பி குடும்பத்தார், ராபர்ட் ஐசி, அருள், விவியானா நன்றி வழியாகவும், மிரியா நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைத்ததற்காகவும், ஜிவன் டெக் இண்டஸ்ட்ரீஸ், சகாயமேரி, மார்டின், ஷர்மியா இவருடைய நன்றியாகவும், கிரேசி மணி குழந்தை பாக்கியத்திற்கும் குழந்தை பிறந்ததற்கும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய நன்றிகளை செல்லுமாறு நன்றாகும். மேலும் சில சிறப்புகளுக்காகவும் தெரிவிக்கின்றோம். லாவண்யா உடல் நலத்திற்காகவும் குடும்ப அமைதிக்காகவும், அருள்தாஸ், முனியம்மா சமாதானத்தில் நிலைக்கவும், சகோதரர் டீக்கன், ஆகாஷ் குறிப்பிட்டவும் இந்த நாளிலே சிறப்பான ஆசீர்வாதங்களுக்காக தெரிவிக்கிறார்கள். இதனுடைய செல்வங்களை பெற்றமாறும் கொண்டாடுவோம். மேலும் நம்ம வீட்டு பிறந்திருக்கின்ற சிஸ்டரா, சந்தியாகு, சுலஸ்தியமான், பாலகதாஸ், ஜேகர் முதலாமாடு நினைவு, செபஸ்டி கண்ணன், தைனிஸ், தேவதாஸ், எஸ் மாணிக்கம் 2ஆம் நினைவு, அந்தோனியம்மாள், மைக்கேல், திருநாவரசு, சி. ஜானகிராமன் மற்றும் யார் நினையாத ஆத்மாக்களுக்கான இந்த திருப்பதியிலே சிறப்பாக கொண்டாடுவோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்ததும்
மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரின் நகரை அடுத்துள்ள லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கி இருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அராபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கொடுக்கிறான். தூயான வல்லமையை கேட்போம். தூயாமையான பிள்ளைகளை வர வேண்டுமா, நம் குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா, நம் ஒவ்வொருவரும் அக்கறையுள்ள மனிதர்களாக, விரலுள்ள மனிதர்களாக, விரலுக்காக வழிகளை கூட வேதனையோடு தாங்கிக் கொள்கிற தாராள உள்ளம் படைத்த மனிதர்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக, நாம் இயேசுவை கொண்ட மக்களாக, தூயாவினால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களாக வாழ முடியாமல் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மாபெரும் சாட்சியாய் உருவாக்குவாராக, நம்மை ஒரு சாட்சியாய் உருவாக்குவாராக. பரிசுத்த பிரசன்னத்தில் நாம் நின்று வழிபடுவதற்கு நம்மை குருக்களாக அபிஷேகம் செய்திருக்கிறார். அவர் பரிசுத்த பிரசன்னத்தில் அவருடைய வழியை நாம் சேர்ந்து ஒப்புக்கொடுப்பதற்கு நம்மை அபிஷேகம் செய்து குருக்களாக அபிஷேகம் செய்து இந்த வழியை பங்கெடுக்க செய்திருக்கிறார். எனவே கொடாமல் நன்றி சொல்வோம். இயேசுவின் பரிசுத்த திருக்கூட்டமான அவருடைய சகோதரனாய் சகோதரியாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை நாங்கள் எடுக்க நாம் சேர்ந்து ஒப்புக் கொடுக்க எனக்கு இந்த நேரத்தில் மாபெரும் ஆசைப்படுத்திருக்கிறார். அந்த மாபெரும் கிருபைக்கான, அந்த கருணைக்கான, அந்த இரக்கத்திற்கான கொடாமல் நன்றி சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களாய் குருக்களாக நாம் உணர்ந்து வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். மன்றாடுகிற வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்திருப்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணை படைத்த நம்ம எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற முறையில் எப்படி ஜெபிப்பது நமக்கு தெரியாது. அப்படி விருப்பங்களுக்கேற்ப எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் தூய்மாவே நமக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லலாம் பெருமூச்சு விட்டு நமக்காக செய்கிறார். தூய்மாவை நிலைமை கேட்போம். அவையும் நமக்காக பதில் பேசும்படியாக ஒப்புக்கொடுத்து கொண்டாடுவோம். தாயும் தந்தையுமான அவர் திரு அவையின் தலைமைப்பிடத்தில் உமது பிரதிநிதியாக செயல்பட்டு வரும் அன்பு திருத்தந்தைக்காக நாங்கள் மன்றாடுவோம். அன்று திருத்தூதர்களுக்கு கொடுத்த தூய ஆவியாரின் தைரியத்தை அவர்களுக்கும் அளித்து திரு அவை புனிதத்தை நோக்கி பயணிக்க அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி பெற அருள் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இயக்கம் தூய ஆவியாரை நற்செய்தி அறிவிக்கும் அனைத்து பணியாளர்களையும் உன் பாதம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். மக்களை உண்மையான ஆன்மீக வழியில் ஒன்று சேர்த்து இயேசுவின் இறை காட்சி கனவை நனவாக்க தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, எம் குடும்பங்களில் வாழும் முதியோரை மதித்து அவர்களின் நலனுக்காக வழிகாட்டுவதை எம் வாழ்வில் கடைபிடித்து வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். உடனிருந்து வழிநடத்தும் இறைவா, எம்மோடு வாழும் முதியோர்களின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களின் துயரங்களில் பங்கெடுத்து அவர்களின் இயக்க குரலுக்கு செவிசாய்த்து அவர்களுக்காக நேரம் செலவிடும் இதய உணர்வை தந்திட இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இறைவா, பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இன்று முதியோர் இல்லங்களிலும் தனிமணியிலும் வீதி ஓரங்களிலும் ஆதரவின்றி வாழும் முதியோரை அரவணைக்கும் நீரே அவர்களின் தேவைகளை சந்தித்து
உடல் உள்ளம் நலம் தந்து ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென்.
மீது மாபெரும் அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கிற கடவுள், மீது அக்கறை கொண்டிருக்கிற கடவுள். இதுதான் நான் இப்போ சொன்னேன், நமக்கு எப்படி ஜெபிக்கலாம் தெரியாது, ஆண்டவருக்கேற்ற விருப்பத்திற்கேற்ப ஜெபிக்கணும் தெரியாது. எனவே அது முன்பு ஆண்டவர் நமக்குள்ள ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக ஜெபிக்கும்படியாக நம்மளே கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம ஆவியானவரை நாம் தூண்டி எழுதினால் போதும், அவர்கள் ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் நமக்காக கடவுளுக்கேற்ற வகையில் ஜெபித்து ஆசிரியை பெற்றுக் கொடுக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளே இருக்கிற மக்களை கொண்டிருக்கிற அபிஷேகத்தின் ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய துணையை நாடி நாம் ஆசிரியை பெற்றுக்கொள்ள கரையில் கொண்டாடுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை தொடர்ந்து நாம் அவருடைய வல்லமையால் வழிநடத்தப்பட நமக்கு இன்னொரு துணையாளரை கொடுத்து நம்ம வழிநடத்துகிறவர், நற்கருணை வழியில உடல் ரத்தத்தை கொடுத்து உணவூட்டுகிறவர், வார்த்தையினால் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறவர். இந்த விருந்துக்கு அழைக்க வச்சு நம்ம அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் தொடர்பை காத்து நினைவாக அளிப்பதாக.
இன்று நாம் தூயாவி திருவிழாவை வெள்ளவசை திருநாளை கொண்டாடுகின்றோம். இவருக்கும் திருநாள் நல்வாழ்வில் அறிவிஸ். சென்ற வாரம் ஞாயிறு காணிக்கை ரூபாய் 98,000, ஒன்றிய காணிக்கை ரூபாய் 71,900. இந்த நாள் வழிபாடுகளை நம்முடைய பொங்கலை செயலாளர் அனைத்து முதியோர் பொறுப்பாளர்கள் சேர்ந்து சிறப்பிக்கிறார்கள். வருகின்ற வார ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் அனைத்து அன்பிய தலைவர்கள். அன்பாக ஏற்றுவதால் நம்முடைய பங்கிலே மறைவு வகுப்புகள் ஆரம்பமாகிறது. ஏற்கனவே பிள்ளைகள்லாம் மேலே குழுமியிருக்கிறார்கள். என்ன ஒரு சிலர்லாம் இங்கே இருக்கிறத பார்க்குறேன். அடுத்த வாரம் பிள்ளைகள் யாரும் வரக்கூடாது. 1ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற அனைத்து பிள்ளைகளும் கண்டிப்பாக மறுகல்விக்கு வர வேண்டும். ஆகவே அவர்கள் 8:45 மணிக்கு ஜபத்தோடு அவர்களுக்காக அந்த நாள் ஆரம்பமாகும். தொடர்ந்து வகுப்புகள், அதை தொடர்ந்து திருப்பணி தனிப்பட்ட அவர்களுக்காக திருப்பணி நடைபெறும். பிறகு 11 மணிக்கு பிள்ளைகளை நிகழ்வுக்கு அழைத்து செல்லலாம். அதேபோன்று பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்குவதற்காக அவர்களுடைய பிறந்தநாள் அல்லது திருமண நாள் முக்கியமான தருணங்களில் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்குவதற்கு முன்வரலாம். ஆகிய பங்குதங்களை சந்தித்து அதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். வருகின்ற 29ஆம் தேதி 7 மணிக்கு மாலை 7 மணிக்கு நம்முடைய இளையோர்கள் அவர்களும் சேர்ந்து பங்கு அளவில் சில நிகழ்வுகளை எங்கள் மாதம் நடத்துவதாக இருக்கிறார்கள். எனக்கு வருகிற 29ஆம் தேதி பாடல் போட்டி பங்கு அளவில் நடைபெறும். ஒரு அன்பிலிருந்து ஒரு நபர் மட்டுமே கலந்து கொள்ளலாம். ஏற்றிருந்தால் கிடையாது. ஆனால் உங்கள் அன்பிலின் சார்பாக நீங்கள் அந்த பாடல் போட்டியில் கலந்து கொள்ளலாம். மற்ற அதனுடைய விவரங்கள் அல்லது விதிமுறைகள் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டமானது 9 மணி காலை 9 மணி குறிப்படி முடிந்தவர்கள் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை குறித்து நாம் முடிவெடுக்க வேண்டும். அவை அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் ஒன்று கூட அழைக்கப்படுகிறார்கள். இன்று 8ஆம் தேதி நம்முடைய மறைமாவட்டத்தில் புதிய குழுக்களை அபிஷேகம் செய்கிறார்கள். அவை நம்முடைய பணியை பணியாற்றிய பணி அல்லது சகோதரர் ஆகாஷ் அல்லது சகோதரர் ஜாஸ்பர் நேருக்காக சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். இதைத் தொடர்ந்து அவர்களுடன் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பங்கிற்கு இந்த வருடம் திருத்தோட்ட சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவை அவர் ஒரு 6 மாத காலம் நம்மோடு கூடியது இந்த திருத்தோட்ட பட்டம் அவருடைய பயிற்சியை நம்மோடு சேர்ந்து அவர்கள் பயிற்சி பெறுவார்கள். ஆகவே அந்த சகோதரை மனைவி சார்பாக அன்போடு வரவிருக்கிறோம். அதே போன்று இன்று நம்முடைய உதவி பங்குதந்தை முத்து அவர்களுடைய ஆர்கனைசேஷன் டே உருப்பட்ட அபிஷேக நாள். தந்தை மேலே கேட்டு சொல்ல விஷயம் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்காக தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்கள் நிறைவாக ஆசிரியத்து இன்னும் அதிகமாக 4வது வருடத்துக்கு 5வது வருடத்துக்கு போகிறாரு. ஆகவே அவருக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ள உங்களை நம்போது கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய புதுமல்லி திருவிழா குருமடத்தில் வருகிற 28ஆம் தேதி முதலாக
இறையில் பட்டப்படிப்பானது ஆரம்பமாக பள்ளி தியாலஜி கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு அது நடைபெறும். ஆகவே இந்த இறையில் பட்டப்படிப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற விரும்புகிறவர்கள் தாராளமாக அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்திருப்போம். நம்மளுடைய என்எஸ்சி நகரில் அமைந்திருக்கிற தூய வணக்கமாதா சிற்றாலயத்தினுடைய திருவிழாவானது 12ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. 13ஆம் தேதி நற்கருணை திருநாள், 14ஆம் தேதி தேர் திருநாள். இந்த 3 நாட்களில் நீங்கள் கலந்து கொண்டு பலன் பெற ஆசை பெற அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். கட்டளை